வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டைக்கோஸ் பன்னீரில் பிரியாணி பண்ண போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, 1/2 கப் தயிர், புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துருக்கேங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸும் பச்சை மிளகாயும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சுங்க. இதை முதல்ல தயிர் விடாமல் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். நம்ம தண்ணி விடாமல் அரைச்சிருக்கோம். முட்டைக்கோஸ் இருக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதுலேயே இந்தளவு கரைப்பட்டுச்சு. இங்கே பாருங்கள், இதுலேயே தண்ணி இருக்கும். இப்போ தேவையான அளவு தயிர் விட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. முதல்ல தயிர் ஊற்றாமல் அரைச்சி அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி அரைச்சா தான் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வருங்க. இப்போ 1/2 கப் தயிர் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதில் பாருங்கள் மீதி தயிர் இவ்வளோ இருக்குது. இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பவுலில் சேர்த்தியாச்சுங்க. இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு சின்ன கப்பில் 1 கப் எடுத்துருக்கேங்க. டேபிள் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். முதல்ல இதில் பாதியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி பாதி சேர்த்துக்கலாங்க. மீதி மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து வச்சாச்சுங்க. உப்பு செக் பண்ணியாச்சு, உப்பு சரியாக இருக்குது. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ எல்லா பக்கம் எண்ணெய் தடவியாச்சுங்க. இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம். ஈவனாக எல்லா பக்கம் பரப்பி விட்டுடலாங்க. ஈவனாக பரப்பி விட்டாச்சுங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேங்க. இட்லி தட்டை திருப்பி போட்டிருக்கேன். அதாவது இந்த மேலே குமிழ் இருக்கும் இல்லைங்களா, அதை திருப்பி போட்டிருக்கேன். அப்போ இது வைக்க சரியாக இருக்கும். தண்ணி கீழே கொதிக்குதுங்க. இப்போ இந்த பிளேட் வச்சுக்கலாம். இதை மூடி 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாங்க. இது வேகட்டுங்க. அதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 துண்டு பட்டையை உடச்சி வச்சுருக்கேங்க. 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அரை பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் முழு மல்லி, சார்பூ இருக்கு இல்லைங்களா, அதோட இதெல்லாம் 2, 1 ஸ்பூன் கல்பாசி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெறும் கடாயில் லேசாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு 3 கட்டை பூண்டு, பாருங்கள் 50 கிராம் வடை எச்சி இஞ்சி, 4 வரமிளகாயை வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லி, ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை முழுசாக உரித்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை தனியாக தட்டி எடுத்துக்கலாம், அல்லது பல்ஸ் மோடில் விட்டு ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். மீதி எல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கடாய் வச்சுருக்குறேங்க. கடாய் நல்லா சூடானதே அடுப்பை சிம் பண்ணிடலாம். பட்டை கிராம்பில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாங்க. ரொம்ப வறுக்கக்கூடாது. ஹை ஸ்பீடில் இது வச்சு வறுத்துறாதீங்க. பாருங்கள், மணம் வருது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். முதல்ல இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாங்க. பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஒரு கத்தி வச்சு நீங்கள் உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா வெந்துருச்சான்னு தெரியும். ஒட்டாமல் வருது பாருங்கள், வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. பிளேட் எடுத்து வெளியே வச்சு ஆற வச்சுக்கலாங்க. இப்போ இதை ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் அரைச்சிக்கலாம். இப்போ முதல்ல இதை பொடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா பொடி ஆயிடுச்சு. நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே ஜாரில் வெங்காயத்தை சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாங்க. தாளிச்சிக்கலாங்க. ஆறிடுச்சுங்க. இனி பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போட்டாச்சுங்க. இதை எடுத்து அப்படியே அல்வா மாதிரி டக்குன்னு வந்துடும். பாருங்க, கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு எந்த அளவுக்கு துண்டுகள் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்காங்க. அடுப்பை சிம் பண்ணிக்கலாங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த துண்டுகளை சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது இப்படியே சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்தது போட்டுக்கலாங்க. இது வேகட்டுங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம சாப்பாடு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு கடாயில் தாளிச்சிக்கலாங்க. ஈஸியாக இருக்கும். 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதையும் முழு கரம் மசாலா இருக்கு இல்லைங்களா, பட்டை கிராம்பு சோம்பு கல்பாசி ரோஜா இதழ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் கொஞ்சமாக தான் சேர்க்கணுங்க, ஏன்னா அரைச்சிருக்கிறோம். இப்போ இது பொரிஞ்சதையும் இதில் நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோங்க, ஒரு வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினோடனே சின்ன வெங்காயத்தை மிக்சியில் சுற்றி வச்சோம் இல்லைங்களா, அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நம்ம அரிசியில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 20 நிமிஷம் ஊறட்டும். களைஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேங்க, ஊறட்டும்.
பாருங்கள், வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கணுன்னா அரைச்சி வச்ச பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, மணம் வருது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போய் நல்லா மணம் வருது. நம்ம உப்பு போட்டதுனால ஒரு துளி கூட அடியில் பிடிக்கல பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பிஞ்சு பச்சை மிளகா 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எப்போவுமே பிரியாணிக்கு பிஞ்சு பச்சை மிளகாயை கொஞ்சம் நிறையா போட்டால் பச்சை மிளகாயோட எசன்ஸ் இறங்குங்க, சூப்பராக இருக்கும், காரம் இருக்காது. அப்போ 2 பெரட்டிட்டு இதில் நான் வந்து பெரிய தக்காளி ஒரு 5 தக்காளியை மிக்சியில் ஒரு சுற்றி வச்சுருக்கிறேங்க, அதை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாங்க. மசாலாவை வதக்கறதுல தாங்க அதோட டேஸ்ட்டே இருக்குது. நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இதில் அரை கைப்பிடி புதினா இலை, அரை கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாங்க. இது இன்னொரு 2 நிமிஷம் வதங்கிட்டுங்க. அதுக்குள்ளே எல்லா துண்டுகளையும் பொரிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு, பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பாலில் செஞ்ச பன்னீர் வந்து இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் கெட்டியாக ரப்பராட் ஆயிருங்க. இது வந்து சாஃப்டாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இது இப்படியே இருக்கட்டுங்க. இதில் 1/2 மூடி எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சிக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த குக்கருக்கு மாற்றிக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்க. 4 டம்ளருக்கு 6 டம்ளர் பக்கத்தில் சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதை எடுத்து கொஞ்சம் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம். சீக்கிரம் வேலையாயிடுங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு வதங்கும்போது உப்பு போட்டுருக்குறோம். மீதி உப்பை பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ மேஜிக் டேஸ்ட்டுக்காக பாருங்கள், ஒரே ஒரு பிஞ்ச் சர்க்கரை, நிறையா போடக்கூடாதுங்க, டேஸ்ட்டு மாறிடும். தக்காளி கம்மியாக போட்டால் சாப்பாடு நல்லா இருக்காது, தக்காளி நிறையா போட்டால் புளிக்கும். அப்போ வந்து நம்ம அந்த டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நீ சர்க்கரை போட்டால் போதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி லேசாக கொதிக்கும் போது அரிசியை போட்டுறணும். ரொம்ப தளன்னு கொதிக்கக்கூடாது, கொதிச்சுன்னா மனம் போயிடும். சுத்தமாக தண்ணியை இருத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லித்தலை, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். நம்ம நெய்யே சேர்த்துலங்க, இப்போ தான் சேர்த்துறோம். இப்போ அரிசி உடையாமல் கிளறி கொடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. மூடி வச்சிடலாங்க. ஒரு விசில் வந்து ஸ்டீமெல்லாம் அடங்கிடுச்சுங்க. இனி ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சு முட்டைக்கோஸ் பன்னீரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. எல்லாம் ஒன்றா போட வேண்டாம். கொஞ்சம் போட்டு லேசாக திருப்பி விட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் போட்டு மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நமக்கு இந்த பன்னீர் கிடைக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் போட்டு உங்கள் குட்டீஸுக்கு கொடுங்க. இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.